ஏஆர் ரஹ்மான் சாரும் அவருடைய மனைவி சைரா பானுவும் திடீர்னு விவாகரத்தை அறிவிச்சது இப்போ சோஷியல் மீடியால பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 1995 இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு கதிஜா மற்றும் ரஹீமான 2 மகள்களும் அமீன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. மேலும் ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் 57 வயசாகுது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட நெட்டிசன்களும் இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விவாகரத்து தேவையா அப்படிங்கிற கேள்வியையும் சோஷியல் மீடியால கேட்டுட்டு வராங்க. சைரா பானு அவங்க அட்வொகேட் மூலமா வெளியிட்ட அறிக்கையில எங்க 2 பேருக்கு இடையில இருந்த அழுத்தம் மற்றும் கடுமையான சூழல் தான் இதுக்கு காரணம். அது பெரிய இடைவெளியை எங்களுக்குள்ள ஏற்படுத்திருச்சு. இதுக்கு மேல ஒன்னு சேர முடியாது. மிகுந்த வலி மற்றும் வேதனையோட இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த அறிக்கை மூலமா சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரும் நாங்க 30 ஆண்டு கால கல்யாண வாழ்க்கையை நிறைவு செய்வோம்னு நம்பினேன். ஆனா எல்லாமே எதிர்பாராத முடிவுகளா தான் இருக்கு. எங்களோட இந்த முடிவை புரிஞ்சுக்கிட்டு எங்க பிரைவசியை மதிக்கிற எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சாரும் அவருடைய மனைவி சைரா பானுவை பிரியறத பத்தி சொல்லியிருந்தாரு. இவரோட மகள்கள் மற்றும் மகனும் இந்த கடுமையான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரைவசியை கொடுங்க, அதுதான் நாங்க வேண்டி கேட்டுக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. பலருமே பலவிதமா இவங்க விவாகரத்தை பத்தி பேசிட்டு வர நிலையில ஏஆர் ரஹ்மான் சாரோட அக்கா ரெஹானா தம்பியோட இந்த முடிவுக்கு ரியாக்ட் பண்ற விதமா அவங்களோட Facebook பேஜ்ல ஒரு கமெண்ட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோதனைகளை எல்லாம் சாதனையா மாத்தின சரித்திர நாயகன், இப்படி ஏஆர் ரஹ்மான் சார் இந்த சோதனையையும் கடந்து வருவார் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த கமெண்ட்டை ரெஹானா ஷேர் பண்ணி சில இதயங்கள் எப்போதுமே அழகானதுதான் அப்படின்னு இந்த மோசமான சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க முடிவுக்கு மரியாதை கொடுத்திருக்கிற இந்த நபரை பாராட்டி பேசியிருக்காங்க. ஏஆர் ரெஹானாவோட மகன் ஜிவி பிரகாஷும் அவருடைய மனைவி சைந்தவியை பிரிஞ்சிட்டாரு. இது இவங்க 2 பேருமே எடுத்த பரஸ்பர முடிவுன்னு ரெஹானா சொல்லியிருந்தாங்க. மேலும் சைந்தவியும் ரொம்ப நல்ல பொண்ணு, இவங்க திரும்ப சேரணும்னு ஆசைப்படுறேன், எல்லாமே கடவுள் கையில இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களோட தம்பியும் இந்த முடிவு எடுத்திருக்கிறது கண்டிப்பா ரெஹானாவை ரொம்பவே பாதிச்சிருக்கும்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் ரெஹானாவோட இந்த பதிவு அவங்க தம்பி ரஹ்மானுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாகவும் மோட்டிவேட் பண்ற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனா தமிழ் சினிமால இருக்க கப்பல்ஸ் எல்லாம் இப்ப பிரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம் தான். அது வேணும்ட்டே பிரியணும்னு நினைப்பாங்களா? அவங்க யாரும் இல்லைல்ல, நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வேணும்ட்டே பிரியறதில்ல, அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம்.